ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னை அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம் பாடி புதுநகர் 10வது தெருவைச் சேர்ந்தவர் கலாவதி. இவர் தனியார் ஸ்வீட்ஸ் கடையில் ஹவுஸ் கீப்பிங் பணி செய்து வந்தார். இவருக்கு ஒரு ஆண் மற்றும் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவர் இல்லாத நிலையில் 3 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து மூவருக்கும் திருமணம் செய்து வைத்த நிலையில் 2வது மகள் சங்கீதா கணவரை பிரிந்து தாயோடு வசித்து வந்துள்ளார். சங்கீதா மற்றும் அவரது மகனையும் தாய் கலாவதி வேலைக்கு சென்று காப்பாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் கலாவதி தன் மகள் சங்கீதாவிடம் வேலை முடிந்து சர்ச்சுக்கு சென்று விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு நடந்து சென்றுள்ளார். அண்ணாநகர் டவர் மெட்ரோ ரயில் நிலையம் ப்ளூ ஸ்டார் சந்திப்பு அருகே நடந்து வரும் போது எதிர்பாராத விதமாக மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக தோண்டப்பட்டு மூடப்படாமல் இருந்த பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். இரவு பெய்த மழையில் பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி இருந்ததால் சுற்றி பேரிகேடுகள் அமைக்காததால் பள்ளம் இருப்பது தெரியாமல் கலாவதி தவறி விழுந்து பின்னர் எழ முயற்சித்துள்ளார். ஆனால் அவரால் எழ முடியாமல் போனதால் சுமார் 15 நிமிடங்கள் அங்கேயே கிடந்துள்ளார். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து அண்ணாநகர் போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. உடலை கைப்பற்றிய அண்ணாநகர் போலீசார் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மின் கேபிள்களை மூடும் பணியும் பள்ளத்தையும் மூடி வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கலாவதியின் மகள் சங்கீதா தனது தாய் மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் விழுந்ததால் மட்டும் உயிரிழக்கவில்லை எனவும் பள்ளத்திற்கு கீழே மின் வயர்கள் சென்றதால் அதில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு தனது தாய் அங்கேயே உயிரிழந்ததாக தெரிவித்தார். குறிப்பாக தன் தாய் கீழே விழுந்த போது இருவர் தூக்க முயற்சித்ததாகவும் அப்போது அவர்கள் மீது மின்சாரம் பாய்ந்ததாகவும் பின் அனைவரும் மின் விபத்து காரணமாக தனது தாயை தூக்குவதற்கு முன்வரவில்லை எனவும் இதனால் தனது தாய் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். சார் எங்கள் அம்மா வந்து எனக்கு 9:30 ஃபோன் பண்ணாங்க சார். 9:30 ஃபோன் பண்ணி நான் வர லேட் ஆகும்மா, 10 மணி ஆகும், நீ சாப்பிட்டு நீ வீட்டில் இருமா, நான் வந்துடுவேன்னாங்க சார். சரி சொல்லிட்டு 11 மணி நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு 11:20 போலீஸ்காரருக்கு ஃபோன் போட்டாங்க. அம்மா இந்த மாதிரி ஒரு அம்மா தண்ணியில் விழுந்து மயக்கப்பட்டு கிடக்குறாங்கம்மா, நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு யாருன்னு சொல்லுங்கம்மாண்ணா. பார்த்த உடனே அது எங்கள் அம்மா தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கரண்ட்டு ஷாக்கு தான் அடிச்சிச்சு உங்கள் அம்மாவுக்கு, நாங்கள் தொடும் போதே வந்து அவங்க மேலே எங்களுக்கு இறத்தச்சிச்சு அப்படின்னா. சரி சொல்லிட்டு நான் போயிட்டு கேம்சிக்கு போயிட்டேன். அங்கே போனதுமே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ண பேர் தான் சொல்ல முடியும், என்னன்னு தெரியலம்மா எங்களுக்கு, ஆனால் எங்களுக்கு இறத்தச்சிச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் காலையில் 8:30 மணிக்கு இங்கே வர சொன்னாங்க அண்ணா நகர் கேஸ். இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே போட்டிருக்கோம்மா, எத்தாச்சும் எதுவும் போட்டுருந்தோம், நீங்கள் சொல்கிறதாம்மா நாங்கள் எழுத முடியும் அப்படின்ட்டு. எனக்கு யாருமே இல்லை சார், எங்கள் வீட்டுக்காரும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை, நான் எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன் 10 வருஷமா. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன். எங்கள் அம்மா மட்டும் தான் இருக்குது, இப்போ அவங்களும் இல்லாத போது நானும் என் பையனும் தனியாக இருக்குது. ஆனால் அவங்க தடிக்க வந்துட்டேன்றாங்க.
ஆனால் அந்த ஃபோட்டோவில் வந்து எங்கள் அம்மா நார்மலாக இருக்கிற மாதிரி தானே இந்த கண்ணை தண்டை ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாச்சும் வேணும் சார். எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் எனக்கு. ஆனால் என்கிட்ட 9:30க்கு நல்லா தான் பேசுனாங்க. நான் வர லேட் ஆகுமா, நீ சாப்பிட்டு பத்திரமா இருமா, நான் வந்துடுவேம்மா, நீ சாப்பிட்டு அப்படி தான் சொன்னேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் அப்படி தான் சொன்னாங்க. கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க. நாங்கள் தொடும் போதே வந்து எங்கள் மேலே ஷாக் அடிச்சிச்சுமா, உங்கள் அம்மா மேலே இருந்து எங்கள் மேலே ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. போலீசார் முதலில் மின் விபத்து இல்லை என கூறிய நிலையில் தற்போது மின் விபத்து நடைபெற்றது உண்மைதான் என தெரிவித்ததாக சங்கீதா தெரிவித்தார். அரசாங்கம் எவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது என்றும் தனது தாயின் மரணத்திற்கு முழுக்க முழுக்க அரசின் அலட்சிய போக்குதான் காரணம் எனவும் அவர் தெரிவித்தார். தனது மகனும் தானும் தாயார் இறந்துவிட்ட நிலையில் ஆதரவற்ற நிலையில் இருப்பதாகவும் அரசு உதவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். எனக்கு யாராச்சும் இருந்தா பரவாயில்ல, எனக்கு இருக்கிற ஒரே உறவு அவங்க மட்டும்தான். நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இத்தனை வருஷமா எங்கள் அம்மா கூட மட்டும்தான் இருக்கு. எனக்கு அப்பாவும் இல்லை, வீட்டுக்காரும் இல்லை. நானும் என் பையனும் எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன். எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்க இல்லாத போது எனக்குன்னு யாருமே இல்லை. இப்போ நானாக தான் நிற்கிறேன். இப்போ எனக்கு ஒரு நியாயம் வேணும்ல சார். அவங்க எப்படி செத்தாங்கன்னு தெரிஞ்சாலே எனக்கு போதும் சார். எனக்கு வேறு எதுவுமே வேணாம். ஆனால் என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. எனக்கு அந்த ரெக்கார்ட்லாம் வச்சுருக்கேன். அவங்க பேசினது, போலீஸ்கார் பேசினது எல்லா ரெக்கார்டுமே நான் வச்சுருக்கேன். அதான் அந்த சாலை இதை வந்து பார்த்து இது பண்ணேன் சார். எங்கள் அம்மாவுக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கூடாது. பள்ளம் இருக்கா, அதுக்கான ஒரு இது போட்டு வைக்கணும். இங்கே பள்ளம் இருக்குது, இந்த சைடு போகாதீங்க, இந்த சைடு எலக்ட்ரிக் அந்தமாதிரி போட்டு. இப்போ நான் நிற்கிற மாதிரி எந்த பொண்ணும் நிற்கக்கூடாது இல்லை சார். எனக்கும் யாருமே இல்லை. எங்கள் அம்மா அனாதையாக அங்கே கிடக்குறாங்க, நான் இங்கே இருக்கிறேன். எங்கள் அம்மா அனாதை பொண்ணுமா அங்கே இருக்குது. மேலும் செய்தியாளர்களை சந்தித்த கலாபதியின் உறவினரான சார்லஸ் என்பவர் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போதுதான் மின்வயர் சரிபார்ப்பு, மழைநீர் வடிகால் பள்ளம் தோண்டுதல் போன்ற செயல்களை அரசு செய்து வருவதாகவும், ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னரே செய்வதில்லை எனவும், இதனால் எவ்வளவு உயிரிழப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது, அனைத்திற்கும் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோட அஜாக்கிரதை தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இபி கரண்ட்டு ஷாக் அடிச்சு சாகிற அளவுக்கு இப்போ அந்த இடத்துல வயசானவங்க இவங்க ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க, இவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு குழந்தை குட்டி அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எதனா இருந்தால் யார் பதில் சொல்கிறது சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு பரிதாப நிலையில் தான் இருக்குது. சொல்லப்போனால் அவங்க என் மாமி அவங்க வந்து இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுன்னு இந்த வயசு வரைக்கும் அவங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் அவங்க பார்த்துக்கிற அந்த சூழ்நிலை இருந்தது. அவங்க 2 பொண்ணுங்க இருக்குது. அந்த 2 பொண்ணு கரை சேர்த்து எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. இப்போ அந்த பொண்ணுங்க அனாதையாக நிற்கிற அளவுக்கு இந்த நிலைமை வந்தது காரணம் நம்ம கவர்மெண்ட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சாலை ஓரத்தில் இருக்கிற இந்த பள்ளம் இதெல்லாம் அவங்க கரெக்டாக பார்த்துருக்கணும். அவங்க சின்சியாரிட்டி இல்லாததுனால தான் இந்த தவறு நடந்துருக்கு. என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். ஆமாம், அவங்களோட அஜாக்கிரதை தான், அவங்களோட சேஃப்டி எல்லாமே பார்த்து அவங்க பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு கரண்ட் வந்து மழை பெய்கிற சீசன், இது யாரையும் குறை சொல்ல முடியாதுன்னு இல்லை. மழை பெய்கிற சீசனுக்கு அவங்க முன்னெச்சரிக்கையாக எதனா ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்க எதனா கிளியர் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல. இப்போ அங்கே இபிகாரங்க போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வேலை செஞ்சுனா பிரயோஜனம், ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை. ஒரு உயிர் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ அவங்க இருந்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் நிலைநாட்டி இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லாதனால அந்த குடும்பமே ஒரு நஷ்டக்கேடாக தான் இருக்குது. இப்போ அவங்க 2 பொண்ணுங்களுக்கு யார் பதில் சொல்கிறது சொல்லுங்கள். அது வந்து எல்லாமே அது கவர்மெண்ட் எடுத்து பார்க்கணும் அது என்னன்னு. இது குறித்து போலீசாரிடம் கேட்டபோது பள்ளத்திற்கு கீழே மின் வயர்கள் செல்வது உண்மைதான், ஆனால் மின்கசிவு ஏற்பட்டுத்தான் கலாவதி உயிரிழந்தார் என்பதை தங்களால் தற்போது தெளிவாக கூற இயலாது எனவும், பிரேத பரிசோதனை முடிவில்தான் மின் விபத்து காரணமாக உயிரிழந்தாரா அல்லது மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் தவறி விழுந்ததில் தலையில் அடிபட்டு உயிரிழந்தாரா என்பது குறித்து முழுமையான தகவல் தெரியவரும் எனவும் அண்ணாநகர் போலீசார் தகவல் தெரிவித்தனர். இச்சம்பவம் அண்ணாநகர் பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.